Hello viewers, welcome செய்யறேன் Agmal food. வாங்க இன்னைக்கு பார்க்கலாம் ரொம்பவே சுவை மிகுந்த தக்காளி ரைஸ் எப்படி செய்யறதுன்னு நான் இதுல 2 ஸ்டெப் செஞ்சிருக்கேன். நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது லஞ்ச் பாக்ஸ் மெனு இருக்கு. இது பசங்க ரொம்பவே லஞ்ச்ல நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காத கமெண்ட் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அடுப்புல pan வச்சிருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ 1/4 டீஸ்பூனு கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் பொரியட்டும். ஒரு 1/2 டீஸ்பூனு சோம்பு போட்டுக்கலாம். இதுவும் பொரியட்டும். நான் வெங்காயம் எடுத்துருந்தேன். மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 2 நான் நல்லா சாப் பண்ணிக்கிட்டேன். இது கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வதக்கலாம். வெங்காயத்துக்கு நல்லாவே வதக்கிட்டோம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். அதிகமாக இருந்துச்சுன்னா கம்மி பண்ணிக்கங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வதக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நான் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருந்தேன். இது கொஞ்சம் நான் பொடியாக நறுக்கிட்டேன். கொஞ்சமாக நம்ம சால்ட் போட்டுக்கலாம். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு இதுக்கு நம்ம வதக்கலாம், அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். கொஞ்சமாக நம்ம இதில் கரம் மசாலா போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூனு. தேவையான அளவு கறிவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி போட்டு இதுக்கு வேக வைக்கலாம். ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் மட்டும் போடுங்க. அதிகமாக தண்ணி தேவையில்லை இதுக்கு. இப்போ நம்ம இதுக்கு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே இதுக்கு வேக வைக்கலாம். பாருங்கள், நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லாவே தக்காளிக்கு வேக வச்சுக்கிட்டோம். நம்ம இதில் கொஞ்சம் தான் தண்ணி போட்டோம். நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு ஒரு டிப் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். காலையிலே எப்படி குயிக்காக நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணுறதுன்னு. இந்த மாதிரி இந்த தொக்குக்கு நைட்டே ரெடி பண்ணி நீங்கள் ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்க முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் செய்யறது நீங்கள் மார்னிங்கில் அது ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே குயிக்காக உங்கள் வேலை முடிஞ்சிடும். வாங்க இப்போ செகண்ட் ஸ்டெப் செய்யலாம். பேன் வச்சுருக்கேன். இதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம 1 டீஸ்பூனு ஜீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் பொரியட்டும். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இதுக்கும் போட்டு நம்ம கொஞ்சம் பொன்னுருளாக வறுத்துக்கலாம். நான் பாதி மீடியம் சைஸ் வெங்காயத்துக்கு எடுத்து பொடியாக நறுக்கிட்டேன். இதுக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வதக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூனு வறுத்த வேர்க்கடலைக்கு இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி நியூட்ரிஷனோடு சேர்ந்த ஒரு ப்ரோட்டீனுக்கு நம்ம கொடுக்கக்குள்ள பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப்டர்நூனில் நம்ம தக்காளி சாதத்துக்கு வெறுமனை கொடுத்தோம்னா நல்லா இருக்காது. நம்ம ஏலியாக ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லைங்களா இந்த தக்காளி தொக்கு. இப்போ இதில் நம்ம சாதம் கலந்துக்கலாம். நான் 1 போல் சாதம் எடுத்துருக்கிறேன். இது நல்லாவே ஆற வச்சு எடுத்த சாதம். பாருங்கள், நல்லாவே உதிரி உதிரியாக இருக்குது. இப்படி தான் இருக்கணும் சாதம். கேஸ்க்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க. இதுக்கு நல்லாவே 2 இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லாவே கிளறி கொடுங்க. உங்கள் சாதம் உடையாது. இந்த சாதம் நல்லா சூடாகணும். தேவையான அளவு இதில் கொஞ்சமாக நம்ம கரியாண்டர் லீஃப் போட்டுக்கலாம். நல்லா சாதம் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் நம்ம இதில் கலந்துக்கிட்டோம். சூடானதுக்கு அப்புறம் தான் கலக்கணும். நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லைங்களா,
இந்த வேர்க்கடலை இதில் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கும் நம்ம வந்து இது கூட நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி கொடுக்கக்குள்ள பசங்க ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. ஒரே 1/4 டீஸ்பூனே கரம் மசாலா போட்டுக்கலாம் இதில். இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கடைசியாக போடக்குள்ள. இந்த லிங்க் வந்து நான் கீழே போடுறேன், தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துங்க. பிரியாணி மசாலாவுக்கு தான் கரம் மசாலான்னு சொல்கிறாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து இதில் நெய்யெல்லாம் போட்டதால் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக பசங்க ஆஃப்டர்நூனில் சாப்பிடுவாங்க. என்ஜாய் ஃபுட்.